ஹாப்பி பர்த்டே விஜயண்ணா. ஆக்சுவலாக வந்துட்டு அண்ணாவுடைய பர்த்டே அன்னைக்கு ஒரு வெயிட்டான ஒரு கை, அதாவது டிஎம்கே ஜென்சியிலேருந்து அவர் வந்து அவருக்கான முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்பட மாட்டேங்கிறாங்க. கொள்கையை பேசுறதுக்கு போல அவனுங்க பாட்டுக்கு சுயலா கொத்து அது இதுன்னு சொல்லினுக்கிறாங்க. இது எனக்கு இஷ்டம் இல்லை, பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்சி டிஎம்கே ஜென்சி வந்து சொன்னார். கிறிஸ்டின்றவங்க பேர் வந்து கிறிஸ் ஷாட்டா. அவர் வந்துட்டு இப்போ தூக்கிட்டோம், இப்போ டிவி கேக் தூக்கிட்டோம். இன்னைக்கே வந்து ஜாயின் பண்ணுறேன்னு ஒரே அடம் பிடிச்சார். வேணாம், யாரா நீ எவ்வளோ பெரிய லாட்ல கூட இருந்துக்கோங்க, சனிக்கிழமை மட்டும்தான் நாங்கள் வந்து சேர்த்திக்கும், திங்கக்கிழமெலாம் சேர்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டோம். அந்த பர்சன் யாருன்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. பாருங்கள், டிஎம்கே ஜென்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர் இப்பயும் விரக்தியில் வந்துருக்காரு. கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற கிறிஷ் டிஎம்கே ஜென்சி ஒரே அடம் பிடிச்சிட்டு பேண்ட்டெல்லாம் போட்டு ரெடியாக இப்போ வந்துங்கிறாரு. இப்போ இதை நோக்கி தான், சென்னையை நோக்கி விஜய் பார்க்கறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். ஹாப்பி பர்த்டே விஜயண்ணா, ஹாப்பி பர்த்டே.